நாம் இந்த பதிவில் கேட்க இருக்கும் கதை உடலுக்கும் மனதுக்கும் இடையிலே உள்ள போராட்டத்தை மையமாக கொண்டது. தன்னுடைய கற்பொழுக்கத்தில் உறுதியோடு இருந்த ஒரு பெண்ணின் மீது சில நயவஞ்சகம் எண்ணம் கொண்ட ஆண்கள் களங்கம் சுமத்த எண்ணி தங்களின் பேச்சாற்றலையும் தந்திரத்தையும் ஆயுதமாக பயன்படுத்துகிறாங்க. அந்த பெண் தன் மீது ஏவப்பட்ட சூழ்ச்சிகளை தன்னுடைய அறிவாற்றல் மற்றும் சமயோஜித புத்தியின் மூலம் எப்படி முறியடித்தா அப்படிங்கிறதையும், இறுதியில தீய எண்ணம் கொண்டவர்களே அவளிடம் அடிபணியும் நிலையை தன் ஞானத்தால் எப்படி உருவாக்குனா அப்படிங்கிறதையும் விளக்குவதுதான் இந்த கதை. கற்பு மற்றும் பதிவிரதத்தன்மை அப்படிங்கிற கருத்து வெறும் கணவன் மனைவி உறவை தாண்டி ஒருவரின் சுயநம்பிக்கை, ஒழுக்கம், தனிப்பட்ட ஆளுமை ஆகியவற்றின் வலிமையாகத்தான் பார்க்கப்படுது. ஈவேரா பெரியார் அவர்களின் கருத்துப்படி கற்பு என்பது பெண்களுக்கு மட்டும் இல்லைங்க, ஆண்களுக்கும் தான். சரிங்க, வாங்க கதையை கேட்கலாம். தமிழ் மொழி கதையொலியில் இணைந்திருக்கும் அனைவருக்கும் வணக்கம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் குரல் வாணி. தனசேனன் அப்படிங்கிற ஒரு பெரிய வியாபாரி தாமிரபதி என்ற நகரத்துல வாழ்ந்துட்டு வந்தார். அவருக்கு பல ஆண்டுகளுக்கு பிறகு ஒரே ஒரு மகன் பிறந்தான். வியாபாரி அந்த செல்வ மகனுக்கு குகசேனன் அப்படின்னு பெயர் வச்சு மிகவும் பிரியமா வளர்த்துட்டு வந்தான். குகசேனனும் வாலிபனானா அவனுக்கு திருமணம் செய்ய நினைச்சு தகுந்த பெண்ணை தேடி பல ஊர்களுக்கும் அலைந்து திரிந்தாரு வியாபாரி. கடைசியாக வெகு தொலைவில் உள்ள தர்மசேனன் என்ற பெரிய வியாபாரியை சந்திச்சாரு. அவர் மகள் தேவி மிக அழகாக இருப்பான். அவளை தன் மகன் குகசேனனுக்கு திருமணம் செய்து கொடுக்கும்படி கேட்டாரு அந்த தனசேனன். தன் மகளை பிரிந்து வாழ விரும்பாமலும் அதுவும் தூர தேசமாக இருப்பதாலும் மனம் செய்து கொடுக்க தர்மசேனன் மறுத்துட்டாரு. என் பெற்றோர்கள் இப்படித்தானே இருக்காங்க. இவங்க பேசிக்கிட்டு இருந்தத திரைமறைவிலிருந்து கேட்டுட்டா அந்த பெண்ணு தேவி. குகசேனனையும் பார்த்தா. அவனுடைய அழகுல அவ உள்ளத்தை பறிகொடுத்துட்டா. அவனையே திருமணம் செய்யவும் விரும்பினா. அந்த தேவியினுடைய விருப்பத்தை அவளுடைய தோழியின் மூலமா தெரிஞ்சுக்கிட்டா தனசேனன். இரவோடு இரவாக தேவியை கடத்தி கொண்டு கப்பலில் ஏறி தன்னுடைய நகரத்தை அடைந்த தனசேனன். அடுத்த நாள் தன் விருப்பப்படி தன் மகன் குகசேனனுக்கு தேவியை திருமணம் செய்து வைச்சான் தனசேனன். குகசேனனும் தேவியும் இன்பமாக இல்லறத்தை நடத்திட்டு வந்தாங்க. சில நாட்களுக்கு பிறகு தனசேனன் நோய்வாய்ப்பட்டு இறந்து போனார். தந்தை இறந்ததும் குடும்பத்தையும் வியாபாரத்தையும் குகசேனன் நடத்த வேண்டியதா இருந்துச்சு. சில நாட்களுக்கு பிறகு வியாபாரத்தை முன்னிட்டு கடல் கடந்து செல்ல தீர்மானிச்சான் குகசேனன். தன் கணவன் கடல் கடந்து செல்வதை தேவி விரும்பல. ஏன் அவ விரும்பலைன்னா, கடல் கடந்து தூர பயணம் போகணும் அப்படிங்கிறது மட்டும் இல்லைங்க, வியாபாரத்துக்காக தூர தேசம் சென்றவர்கள் பலர் கட்டிய மனைவியை கைவிட்டு வேறு ஒருத்தியோட அங்கேயே தங்கிவிட்ட கதைகளை எல்லாம் அவ கேள்விப்பட்டிருக்கா. அந்த கவலை அவளுக்கு இருந்துச்சு. பயணம் செல்ல முடிவு செய்தாலும் அதே சமயத்துல குகசேனனுக்கும் மன போராட்டம் ஏற்பட்டுச்சு. கடல் கடந்து சென்றவர்களின் மனைவியர் கணவன் துணை இல்லாததால பல இடையூறுகளுக்கு ஆளாகியுள்ளார்கள் அப்படிங்கிற பல கதைகளை தன்னுடைய தந்தை சொல்லி அவன் கேள்விப்பட்டிருக்கான். அப்படிப்பட்ட துன்பம் எதுவும் தன் மனைவிக்கு வரக்கூடாது, என்ன செய்யணும் அப்படின்னு ஒரு கலக்கம் அவனுக்கு. இப்படி ரெண்டு உள்ளங்களும் தனித்தனியே தங்களுக்குள்ள குழப்பத்தோடு இருந்தாங்க. அந்த சமயத்துல அந்த ஊருக்கு ஒரு துறவி வந்தார். குகசேனனும் தேவியும் தங்களுடைய குழப்பங்களை தீர்த்து கொள்ள அவரிடம் போய் ஆலோசனை கேட்டாங்க. 2 செந்தாமரை மலர்களை இருவரிடமும் கொடுத்து, பிரிந்து செல்ல வேண்டிய காலத்தில் ஆளுக்கு ஒரு மலரை வைத்துக் கொள்ளுங்கள். மலர் வாடாதவரை மற்றவர் மனம் மாறவில்லை என்று நினைக்கணும். எப்பொழுது மலர் வாடுகிறதோ அப்பொழுதே ஒழுக்கம் தவறிவிட்டாங்க அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு கூறி புறப்பட்டாரு துறவி. பிறகு கொஞ்ச நாட்கள்லேயே குகசேனன் மனைவியிடம் விடைபெற்று கடகத்தீவுக்கு வியாபாரம் செய்ய புறப்பட்டான். அங்கே போனது முதல் வியாபாரத்துல மிகுந்த கவனம் செலுத்தி நிறைய பொருள் சம்பாதிச்சான். அங்கு இளைஞர்களான வியாபாரிகள் பல பேர் குகசேனனுக்கு நண்பர்களாக ஆனாங்க. எப்பொழுதும் குகசேனன் செந்தாமரை மலரை கையிலே வைத்திருப்பது அவனுடைய நண்பர்களுக்கு வியப்பாக இருந்துச்சு. அவங்க இயல்பாக அதன் காரணத்தை குகசேனனிடம் கேட்டாங்க. ஆனால் அவன் அந்த உண்மையை சொல்லலை. எப்படியாவது அதை தெரிந்து கொள்ளணும் அப்படின்னு அவங்க முயற்சி செய்தாங்க. ஒரு நாள் மதுவை நிறைய குகசேனனுக்கு ஊற்றி கொடுத்து செந்தாமரை மலரின் ரகசியத்தை தெரிஞ்சுக்கிட்டாங்க. அதன் உண்மையை சோதித்து பார்க்கணும் அப்படின்னு அவங்களுக்குள்ள ஒரு ஆவல் எழுந்தது. அதற்காக அவர்களிடையே ஒரு சூழ்ச்சி உருவாகுது.
தன்னுடைய வியாபாரத்தை முடிச்சுக்கிட்டு குகசேனன் சொந்த ஊருக்கு திரும்புவதற்கு மேலும் பல நாட்கள் ஆகலாம் அப்படின்னு அவங்க தெரிஞ்சுக்கிட்டாங்க. அதற்குள்ள குகசேனனின் ஊருக்கு போய் அவன் மனைவியை கண்டு தாமரை மலர் வாடுகிறதா இல்லையா அப்படின்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சி 4 நண்பர்களும் தாமிரபதி ஊரை போய் அடைஞ்சாங்க. அங்கே ஒரு சத்திரத்தில் தங்குனாங்க. அந்த சத்திரத்தில் கரண்டிகை அப்படிங்கிற ஒரு சூழ்ச்சிக்காரி இருந்தா. ஊரிலிருந்து வந்த அந்த 4 நண்பர்களுக்கும் அவளுடைய நட்பு கிடைச்சது. அந்த இளம் வியாபாரிகள் 4 பேரும் தாங்கள் வந்த காரியத்தை அவளிடம் சொன்னாங்க. அதற்கு என்ன வழி அப்படின்னு கேட்டாங்க. அதற்கு அவள் உதவியாக இருந்தால் நிறைய பொருள் தருவதாக ஆசை வார்த்தையும் சொன்னாங்க. துறவி வேடம் போட்டிருந்த அந்த சூழ்ச்சிக்காரியும் அவங்களுக்கு உதவ சம்மதிச்சா. அந்த கரண்டிகை என்னும் சூழ்ச்சிக்காரி தனக்கு கிடைத்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்துவதில் முயற்சி செய்தா. தேவியை எப்படி வசப்படுத்தலாம் அப்படின்னு அறிந்து வர அவள் வீட்டுக்கு போனான். துறவி போல வேடம் அணிந்திருந்ததால் தேவி மரியாதையோடு வரவேற்று உபசரித்து அவள் வருகைக்கான காரணம் என்ன அப்படின்னு கேட்டா. பின்னே நேற்று இரவு ஒரு தேவதை என் கனவில் தோன்றி நீ கணவனை பிரிந்து வேதனைப்படுவதாகவும் போய் தேற்றிவிட்டு வருமாறும் எனக்கு கட்டளையிட்டது. அதற்காகவே நான் வந்தேன் அப்படின்னு தந்திரமாக சொல்லிட்டு மறுநாள் வருவதா விடைபெற்று சுற்றும் முற்றும் உளவு பார்த்து கொண்டு திரும்பினா அந்த சூழ்ச்சிக்காரி. சத்திரத்தில் இரவு வெகு நேரம் யோசித்து ஒரு சூழ்ச்சியை உருவாக்குனா. மறுநாள் தேவி வீட்டுக்கு வந்ததும் தான் கொண்டு வந்திருந்த மிளகு பொடி கலந்த மாமிச துண்டை தேவி வளர்க்கும் நாய்க்கு போட்டா. நாய் அதை சாப்பிட்டது. பிறகு வாடிய முகபாவனையோடு தேவியின் அறைக்கு போனா. அவளை பார்த்ததும் ஏன் முகவாட்டம் அப்படின்னு கேட்டா தேவி. அவளை அவ்வாறு கேட்கணும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு தான் அந்த சூழ்ச்சிக்காரியான கரண்டிகை போனா. கோபம் நிறைந்த குரலில், பெண்ணே, உன் வீட்டில் நுழைந்ததும் உன் வளர்ப்பு நாயை பார்த்ததும் என் ஞான பார்வையில் ஓர் உண்மை புலப்பட்டது. அந்த நாயும் நானும் முற்பிறவியில் ஒரே கணவனுக்கு 2 மனைவிகளாக இருந்திருக்கிறோம். அப்போது என் கணவர் வியாபாரத்துக்காக அடிக்கடி தூரதேசம் சென்று விடுவார். நாங்கள் இருவரும் இளம் பருவமங்கையர். கணவர் இல்லாத காலத்தில் என் கணவரின் இன்னொரு மனைவி பதிவிரதையாக இருந்து சரீர சுகத்தை துறந்து இருந்தா. அவ்வாறு வாழ்வது உயிர் துரோகம் செய்வது ஆகும் அப்படின்னு அவளுக்கு தெரியாது. ஆனால் நானும் உடலும் இளமையும் இயற்கையால் அளிக்கப்பட்டது என்பதை உணர்ந்தவள். அதனால் உயிர் துரோகம் செய்யக்கூடாது என்ற எண்ணத்தால் நான் வேறொரு வாலிபரை திருமணம் செய்து கொண்டு இன்பமாக வாழ்ந்தேன். நான் நடந்து கொண்ட புண்ணியத்தால் இப்போது மனித பிறவி எடுத்து துறவியாக அமைதியுடன் இருக்கிறேன். என் கணவரின் இன்னொரு மனைவி உயிர் துரோகம் செய்த பாவத்தால் இப்போது நாயாக பிறந்திருக்கிறாள். என்னை பார்த்ததும் முன்பிறப்பின் உணர்வு ஏற்பட்டு கண்ணீர் வடிக்கிறது. இப்பொழுது அழுது என்ன பயன்? காற்றுள்ள போதே தூற்றிக்கொள்ள வேண்டும். அதை பார்க்கும்போது எனக்கு வருத்தம் தாழ முடியவில்லை என்று கூறி தேவியின் ஒழுக்கத்தவருக்கு வஞ்சக வலை விரித்தாள் அந்த சூழ்ச்சிக்காரி. தேவி வெளியே சென்று நாயை பார்த்தா. மிளகு பொடி கலந்த மாமிச துண்டை தின்றதால் நாயின் கண்களிலிருந்து நீர் வடிந்தும் செருமி கொண்டும் இருந்தது. விசித்திரமாக இருக்கிறதே அப்படின்னு நினச்சிக்கிட்டு தேவி வீட்டுக்குள்ளே நுழையும் போது, எஜமானி அம்மா காரமான உணவை தின்று விட்டது போலும் அப்படின்னு காவலாளி சொன்னார். நாயை உதாரணம் காட்டி தான் விரித்த சூழ்ச்சி வலையில் தேவி சிக்கிக்கொள்ள போகும் தருணம் இதுவே அப்படிங்கிற உற்சாகத்தோடு பேசலானா அந்த சூழ்ச்சிக்காரி. பெண்ணே, பார்த்தாயா, மனிதருக்கு வாழ்நாள் குறைவு. இளமை என்பது வானவில்லை போன்றது. எல்லாவற்றுக்கும் விரைவாக மறையக்கூடிய கால வரம்பு உள்ளது. அதுவே வாழ்வில் சுவையான முக்கிய ஒரு பகுதி. நான் சொல்வது உன் நன்மைக்காகவே என்று நினைத்துக்கொள். பருவ எழிலை பாழாக்கி கொள்ளாதே. உயிர் துரோகம் பாவமானது. அனுபவிக்கக்கூடிய சந்தர்ப்பத்தை வீணாக்குவது புத்திசாலித்தனம் ஆகாது. நீ தலையசைத்தால் தூர தேசத்திலிருந்து வந்துள்ள அழகான வாலிபர்களை உன் இல்லத்திற்கு அனுப்பி வைக்கிறேன் அப்படின்னு நயவஞ்சக சிரிப்போடு அந்த சூழ்ச்சிக்காரி சொன்னா. நாய் கண்ணீர் விட்டு அழுதது. துறவி வேடத்தில் இருந்தவள் கூறியது, காவலாளி சொன்னது அனைத்தையும் தேவி சிந்தித்து பார்த்தா. முடிவில் எந்த புராண கதைகளிலும் இந்த மாதிரியான நிகழ்ச்சிகளை தான் படித்ததும் இல்லை, கேள்விப்பட்டதும் இல்லையே அப்படின்னு நினைச்சு ஒரு தீர்மானத்துக்கு வந்தா தேவி. அந்த வாலிபர்கள் எந்த தூரதேசத்திலிருந்து வந்திருக்கிறார்கள், அதன் பெயர் என்ன அப்படின்னு கேள்வியை கேட்டா தேவி.
அந்த சூழ்ச்சிக்காரியிடம். உடனே அவசரப்பட்டு கடகத்தீவு அப்படின்னு அவ சொல்றான். கடகத்தீவு அப்படின்னு அவ சொன்னதும் தேவிக்கு குழப்பத்தை ஏற்படுத்துச்சு. தன் மனநிலையை வெளியே காட்டிக்கொள்ளாம சூழ்ச்சிக்காரியை பார்த்து, அம்மையே தங்கள் விருப்பம் போல செய்யுங்கள் அப்படின்னு சொன்னா. இந்த சூழ்ச்சிக்காரிக்கு தலைகால் புரியல, அப்படி ஒரு மகிழ்ச்சி. சத்திரத்தை நோக்கி வெற்றி நடை போட்டா அவ சென்ற பின் தன்னை படுகொலியில் தள்ள சதி செய்கிறாள். அவள் மேலும் கடகத்தீவு வாலிபர்கள் என்று கூறுகிறாள். தன் கணவர் கையில் உள்ள செந்தாமரை மலரின் ரகசியத்தை தெரிந்து கொண்டு தங்களுடைய வாழ்வை சிதைக்க வந்துள்ளவர்களுக்கு சதிகாரி உதவி செய்ய முற்பட்டிருக்கிறாள் அப்படின்னு யூகிச்சா தேவி. தன்னுடைய நம்பிக்கைக்கு உரிய தோழிகள் இருவரை அழைத்து எல்லாவற்றையும் கூறி ஆலோசித்து ஒரு ஏற்பாட்டை செய்யறா. இரவு நேரமும் வந்துச்சு. வர்த்தக வாலிபன் ஒருவனை அழைத்து வந்து வீட்டை காட்டிவிட்டு அந்த சூழ்ச்சிக்காரி போயிட்டா. தேவியின் தோழிகள் இருவரும் வர்த்தக வாலிபனை மலர்ந்த முகத்தோடு வரவேற்று உபசரித்து மதுவை அருந்த செய்தாங்க. அந்த சமயத்துல அவனிடம் செந்தாமரை மலரை பார்த்ததுண்டா அப்படின்னு ஒரு கேள்விய தோழிகள் கேட்டாங்க. மதுவெறியில் கடகத்தீவில் வர்த்தகன் கையில் இருக்கிறதே, அது தெரியாதா அப்படின்னு உளறிட்டா வாலிபன். தேவியின் யோகம் சரியாக இருந்தது. மேலும் அவனுக்கு மது ஊற்றப்பட்டது. அவன் அருந்தியதும் நிலை தடுமாறி விழுந்தான். உடனே பழுக்க காய்ச்சப்பட்டிருந்த இரும்பை எடுத்து அவன் நெற்றியில் சூடு போட்டாங்க தோழிகள். அதன் பின் அவனை இழுத்துச் சென்று கால்வாயில் போட்டுட்டாங்க. பொழுது விடிந்தது. வர்த்தகனுக்கு மயக்கமும் தெளிந்தது. நெற்றியில் வேதனை உண்டாயிற்று. அந்த அவமான சின்னத்தை மறைப்பதற்காக தலைப்பாகை கட்டிக்கொண்டு சத்திரத்தை போய் சேர்ந்தான். அவனுடைய வரவை ஆவலோடு எதிர்பார்த்திருந்த நண்பர்கள் உற்சாகத்தோடு, தலையில் ஏன் முண்டாசு கட்டி கொண்டிருக்கிறாய் அப்படின்னு கேட்டாங்க. இரவு முழுவதும் இன்ப மயக்கத்தில் மூழ்கி இருந்ததால எனக்கு தலைவலி ஏற்பட்டது, அதற்காக தலையை இறுக கட்டி கொண்டேன் அப்படின்னு பொய் சொன்னான். பிறகு மறுநாள் இரவு இரண்டாவது இளைஞன் தேவியின் வீட்டுக்கு போனான். முதல் நாள் வந்த இளைஞனுக்கு செய்த வரவேற்பையும் சூட்டுக்கோள் மரியாதையும் இவனும் வாங்கிக்கிட்டான். மூன்றாம் நாள் இரவு, நான்காம் நாள் இரவு வந்த இளைஞர்களும் முன் போலவே சூட்டுக்கோள் முத்திரை பெற்றுக்கொண்டு சத்திரத்துக்கு திரும்பினாங்க. நால்வரும் நெற்றி புண்ணை மறைக்க உண்டாசு கட்டி கொண்டிருந்தாங்க. ஆனா அவங்க 4 பேரும் தேவியின் வீட்டில் நடந்ததை பற்றி ஒருவருக்கொருவர் சொல்லிக் கொள்ளவே இல்லை. அதோட அந்த சூழ்ச்சிக்காரியிடமோ தேவியின் வீட்டில் கிடைத்த வரவேற்பு மரியாதையை சொல்லல. கடகத்தீவிலிருந்து வந்த வர்த்தக இளைஞர்கள் 4வரும் வெறும் தலையுடன் வந்து முண்டாசு தலையுடன் ஊருக்கு திரும்பி போனாங்க. மகத்தான செயலை செய்து விட்டதாக மகிழ்ச்சியோடு தேவியை பார்க்க போனா அந்த சூழ்ச்சிக்காரி. தேவி 4 நாட்களாக அறையை விட்டு வெளியே வரவே இல்லை. வந்திருந்த அந்த சூழ்ச்சிக்காரியிடம் தேவிக்கு கடுமையான தலைவலி, படுத்திருக்கிறாள், எழுந்திருக்க முடியவில்லை, தங்களுக்கு நன்றி தெரிவித்து சிறப்பான விருந்து அளித்து உபசரித்து அனுப்பி வைக்கும்படி தேவி சொன்னாள் அப்படின்னு தோழிகள் சொன்னாங்க. சூழ்ச்சிக்காரிக்கு உற்சாகம் அதிகமாகியது. இளைஞர்களுக்கு அளித்த மதுவில் மீதியை அந்த சூழ்ச்சிக்காரிக்கும் ஊற்றி கொடுக்கப்பட்டது. நிறைய குடித்து மயங்கி கிடந்த அந்த சூழ்ச்சிக்காரி இளைஞர்களுக்கு போடப்பட்ட அவமான முத்திரையை அந்த சூழ்ச்சிக்காரிக்கும் போடப்பட்டது. மேலும் அவளுடைய காதையும் மூக்கையும் அறுத்து இழுத்து கொண்டு போய் கால்வாயில் போட்டாங்க. பிறகு தேவியும் தோழிகள் இருவரும் தாங்கள் திட்டமிட்டபடி துரோகிகளை அவமானப்படுத்தி அனுப்பியதில் மகிழ்ச்சி கொண்டாங்க. இருந்தாலும் கூடவே தேவிக்கு ஒரு பயம் இருந்தது. தன்னால் அவமானப்படுத்தப்பட்ட வாலிப வர்த்தகர்கள் கடகத்தீவு சென்று தன் கணவருக்கு ஏதேனும் தீங்கு செய்து விடுவார்களோ அப்படின்னு கவலைப்பட்டா தேவி. தன்னுடைய தோழிகளிடம் ஆலோசனை செய்து பிறகு ஆண் வேடம் தரித்து உடனே கடகத்தீவுக்கு புறப்பட்டு போனா தேவி. அந்த 4 தீயவர்களும் தீங்கு செய்கிறார்களா என்பதை எதிர்பார்த்து கொண்டிருக்காமல் முன்னெச்சரிக்கையாக கடகத்தீவு அரசனிடம் சென்று தன்னிடம் அடிமைப்பட்டிருந்த 4 வாலிப வர்த்தகர்கள் தன்னிடம் அனுமதி பெறாமல் ஓடி வந்து விட்டார்கள், அவர்களை கண்டுபிடித்து தன்னுடன் அனுப்ப வேண்டும் அப்படின்னு முறையிட்டா. ஆணுடையில் இருந்த தேவி. அரசரும் காவலர்களை அழைத்து அந்த 4 வாலிபர்களையும் தேடி பிடித்து கொண்டு வருமாறு உத்தரவிட்டார். அவர்களை அடையாளம் காட்டுவதற்காக தேவியையும் காவலர்களுடன் செல்லும்படி சொன்னார் அரசர். தேவியும் அரசனின் காவலர்களும் நகரம் முழுவதிலும் தேடி அலைந்து
கடைசியில் எல்லைக்கு அப்பால் முண்டாசு கட்டிக்கொண்டு திரிந்த அந்த நால்வரையும் பிடித்து வந்து அரசன் முன் நிறுத்தினாங்க. இந்த குற்றவாளிகளான வாலிபர்களின் பெற்றோர் தேவி கொடுத்த புகார் பொய், அடிமை முத்திரை ஏதாவது உண்டா அப்படின்னு அரசனிடம் கேட்டாங்க. அரசன் தேவியிடம் அவங்க உனக்கு அடிமைகள் என்பதற்கு அடிமை பத்திரம் அல்லது முத்திரை ஏதாவது உண்டா அப்படின்னு கேட்டார். அரசர் பெருமானே, அந்த நால்வருடைய முண்டாசுகளையும் அகற்றினால் அவர்களுடைய நெற்றியில் நாய்க்கால் முத்திரை காணப்படும் அப்படின்னு சொன்னா தேவி. காவலர்கள் அவர்களுடைய முண்டாசுகளை அகற்றியதும் அவர்களுடைய நெற்றியில் நாய்க்கால் முத்திரை காணப்பட்டது. அனைவரும் பரபரப்போடு வியப்படைஞ்சாங்க. அவங்க அடிமைப்பட்ட விவரத்தை தேவியிடம் கேட்டு தெரிந்து கொண்டாரு அரசர். 4 வர்த்தகர்களும் உன் அடிமைகளே, ஆகையால் அவர்களை உன் தேசத்துக்கு கொண்டு செல்லலாம் அப்படின்னு உத்தரவிட்டாரு அரசர். அரசருடைய தீர்ப்பை கேட்டதும் வாலிபர்களும் அவர்களுடைய பெற்றோர்களும் அதிர்ச்சி அடைந்தாங்க. தேவிக்கு வேண்டிய அளவு செல்வம் தருவதாகவும் அவர்களை அடிமைத்தனத்திலிருந்து விடுவிக்கும்படியும் கெஞ்சினாங்க. தேவியும் நிறைய செல்வத்தை பெற்றுக்கொண்டு அந்த நால்வரையும் விடுதலை செய்துட்டார். பிறகு தேவி தன் கணவன் இருக்கும் இடத்துக்கு போனா. ஆண் உடையில் இருந்த தேவியை அவள் கணவனால் அடையாளம் தெரிந்து கொள்ள முடியல. பிறகு தன் கணவன் குகசேனனிடம் நடந்தவை அனைத்தையும் விவரமாக சொன்னா தேவி. அவன் எல்லாவற்றையும் கேட்டதும் தேவியின் ஒழுக்கத்தையும் துணிவையும் பாராட்டுனா. அவனும் வியாபாரத்தின் மூலம் நிறைய பொருள் சேர்த்து வச்சிருந்தான். அவளிடமும் நிறைய இருந்துச்சு. இவற்றை கொண்டு சொந்த ஊருக்கு புறப்பட்டு போனாங்க. 2 பேரும் மகிழ்ச்சியா இல்லறத்தை நடத்தினாங்க. என்னங்க, கதையை கேட்டீங்களா? காதலன் இல்லாத சமயத்தில் ஒரு பெண் அவனை பற்றி மட்டுமே சிந்திப்பதும் அவனது நலனுக்காக உழைப்பதுமே உண்மையான கற்பு. இந்த தூய்மையே இந்த கதையில் வருவது போல் வெளிப்புற சூழ்ச்சிகளை தன் அறிவால் முறியடிக்க அந்த பெண்ணுக்கு வலிமையை தருகிறது. மன தூய்மையுடனும் ஒழுக்கத்துடன் இருக்கும் பெண்களை எந்த சூழ்ச்சியாலும் வெல்ல முடியவே முடியாது. அடுத்து ஒரு நல்ல பதிவுடன் நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி.